ஏன்னா அப்போ இன்னொன்னு இருந்தது, சீரியல் ஆர்டிஸ்டுக்கு சினிமால கிடைக்கிறதே கஷ்டம். பெரிய டைரக்டர் வந்து அவரு எனக்கு என்ன சொன்னாருன்னா, சீரியல்ல ரொம்ப நீங்க எக்ஸ்போஸ் ஆயிட்டீங்கன்னா படத்துல அவங்கள பார்க்கும்போது அந்த சீரியல் ஞாபகம் வந்துடும். அந்த ஆளை வந்து ஸ்கிரீன்ல காசு கொடுத்து 100 ரூபா கொடுத்து ஏன் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துடும் அப்படின்ற லாஜிக் எனக்கு சொன்னார். அது எனக்கு தெரியல. ஓகே. அது அப்படி உண்மையாவே பார்க்குறவங்க ஃபீல் பண்ணுவாங்களாங்கிறது எனக்கு தெரியல. அந்த பெரிய டைரக்டர் ஒருத்தர் எனக்கு சொன்னது. சான்ஸ் கேட்டு இது பண்ணன்றது அப்படி சொல்ல முடியாது. பட் தெரிஞ்சவங்கள அப்ரோச் பண்ணேன். வெற்றிமாறன் கிட்டயும் கேட்டேன், என்ன வெற்றி ஏதாவது விடுதலைக்கு முன்னாடி எனக்கு அமைஞ்ச ஒரு நல்ல ரோல்னா தமிழ் படம் 2. ஓகே. அது எனக்கு ஹியூமர் ரொம்ப பிடிக்கும். அது Okay. ஸோ அது வந்து அமுதன் கூப்பிட்டு கொடுத்தாரு. கன்னடத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போது அங்கே வேற வழி இல்லாமல் அப்படியே அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் அப்படியே வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த ப்ராசஸ் எடிட்டிங் எல்லாம் போய் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. 2010லேருந்து 2020 வரைக்கும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் டைரக்ஷனுக்கு. ஓகே. அதுவும் கிடைக்கல. கிடைக்கிற மாதிரி கிடைக்கும். ஒரு ப்ரொடியூசர் வருவார், லாக் ஆகும், எல்லாம் ஆகும். அதுக்கப்புறம் ஏதோ காரணத்துக்காக அது வந்து ட்ராப் ஆகிடும். நமக்கு வந்து நான் டைரக்ஷன் போயிட்டு இருக்கும்போது ஆக்டிங் அப்படின்னு நான் கூப்பிடுதுன்னு போது சரி அதில் போகலாம். ஏன்னா நான் என்கிட்ட ஒரு 6-7 ஸ்கிரிப்ட் இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஜான்ரால இருக்கு. ஒன்று ஹாரர், ரொமான்டிக் ஹாரர் ஒன்று இருக்கு. நீங்க நம்ப மாட்டீங்க, ரொமான்டிக் ஹாரர். இல்லை இந்த 10 இயர்ஸ்ல வந்து ஒன்று நடக்கலைன்னும் போது அடுத்தது என்னது வேற மாதிரி இன்னொரு கதை பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு நிறைய பண்ணிருக்கேன். இல்லை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நெகட்டிவ் ரோல்ஸ். நான் வந்து சீரியல்ல வந்து மர்மதேசத்துக்கு அப்புறமே நான் நிறைய நெகட்டிவ் ரோல்ஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் நெகட்டிவ் ரோல்ஸ். கதையில வந்து அந்த கேரக்டர் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்றது அப்படின்னு பார்ப்பேன். எந்த கேரக்டர் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணதோ, எதுக்கு அது அதிகமான இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ, அண்ட் நடிக்கிறதுக்கான ஸ்கோப் எதுல அதிகமா இருக்கோ அதை சூஸ் பண்ணுவேன். வெற்றிமாறன் கூப்பிட்டா நான் எதுவுமே கேட்க மாட்டேன். ஏன் அது அவர் மேல இருக்க நம்பிக்கையா? நம்பிக்கை, ஃப்ரெண்ட்ஷிப். ஓகே. பிளஸ் அவர் எடுக்கிறது நமக்கு தெரியும்ல. இத்தனை வருஷத்துல எதுவுமே வந்து ஒரு மூவி கூட தப்பா இல்லையே. எத்தனை நாள்ல எடுத்தீங்க வந்து ஃபர்ஸ்ட் கேட்டது நான் கேள்வி. 2 நாள்ல எடுத்தேன் சார் அப்படின்னு. 2 நாள்ல இந்த குவாலிட்டியா? நான் இருக்கேங்க படத்துல வாங்க அப்புறம் பேசிக்கலாம் மத்ததெல்லாம். ஓகே. நீங்க கதையை கேட்கல அப்போ கதை கேட்கல. ஓகே. திருவண்ணாமலையில வந்து சேகர், தாங்கல் சேகர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் அங்க வாத்தியார். அவர் ஒரு குழு வச்சிருக்காரு. குழுக்கு பேர் தான் ஜமா. ஜமாங்கிறது ஒரு குழு. எனக்கு அப்பவே ஆனா கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. நல்லா ட்ரெய்லர் பார்த்தே சூப்பரா இருக்கு. ஆமா ஆமா ஆமா. ஓகே. சோ அந்த ட்ரெய்லர் பார்த்து தான் ராஜா சாரே ஓகே பண்ணிருக்காரு அந்த ப்ராஜெக்ட. மியூசிக். ஆமா. ஓகே. ராஜா சார்லாம் ஒத்துக்க வைக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல. அந்த ஜமா ஆரம்பிக்கிறது எவ்வளவு கஷ்டம், புதுசா வந்தவங்களுக்கு என்ன ப்ராப்ளம், ஒரு பெண் வேஷங்கள் போடுறவங்களுக்கு என்ன இது இருக்கும், அங்கீகாரம் அவங்களுக்கு ஆணுக்கு ஈக்குவலா இருக்குமா இல்லையா, அதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலா இன்டெப்தா போய் பண்ணியிருக்காரு. அண்ட் விடுதலையிலும் என்னோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எக்ஸ்ட்ராடினரி ஒரு ஆர்க் இருக்கும். பியூட்டிஃபுல்லாக இங்கே ஆரம்பிச்சு அப்படி போய் பல எமோஷனை சந்திச்சு திருப்பி இங்கே வரும். ஏன்னா அப்போ கண்ணெல்லாம் கலங்கி ஒரு மாதிரி அவன் போட்ட முடியாங்கிற மாதிரி பார்த்தா அதையும் தாண்டி வந்து ஈவல் அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராடினரியா எழுதியிருந்தாரு. பியூட்டிஃபுல் ரைட்டிங். ஸோ நாகா சார் ப்ராஜெக்ட்ல தான் ஃபர்ஸ்ட் பாருங்க லைஃப் கம்ஸ் ஃபுல் சர்க்கிள்ங்கிறதுக்கு அவரோட டைரக்ஷன்ல ஆரம்பிச்ச எங்க காதல் கதை திருப்பி அங்கேயே வந்து அப்பா அம்மா 2 பேரையும் வந்து வேற எங்கேயும் போய் பார்த்ததில்ல, ஷூட்டிங் தான் போறோம். ஸோ அவ சின்ன வயசுல என்ன நினைச்சிருக்கான்னா, ஐ திங்க் நடிப்பு விட்டா வேற தொழிலே இல்லைன்னு அவன் நினைச்சிருக்கா போல இருக்கு. சின்ன வயசுல இருந்தே வந்து அவ நீ என்ன ஆக போறேன்னா ஆக்டர் தான் சொல்லுவா. ஏன் இவங்க ஆடிஷன் பண்ணக்கூடாதுன்னு கேட்டாங்க. சரி ஆரம்பிச்சோம். அவ சின்ன வயசுல எல்லாம் ரொம்ப ஷையா இருப்பா. இது வந்து நான் பண்றேன் பயங்கர எந்தூசியாஸ்டிக்கா போய் பண்ணி செலக்ட் ஆயிட்டா. இப்போ நானே என்ன ஸ்கிரீன்ல பாக்குறேன்னா எனக்கு குறைகள் மட்டும் தான் தெரியும். என்னோட குறைகள் மட்டும் தான். அது நல்ல விஷயமும் கூட இல்லையா? அது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா எனக்கு தெரியல. ஆனா அன்ஹாப்பியா இருக்கும், எப்பவுமே அன்சாட்டிஸ்ஃபைடா தான் இருக்கும். அதே மாதிரி என் பொண்ணை பார்க்கும்போதும் எனக்கு அந்த மிஸ்டேக்ஸ் மட்டும் தான் தெரியும். கன்னு வச்சு நின்று எங்களை வந்து டான்ஸ் ஆடியில சுட்டுருவேன் அப்படின்னு சொன்னா கூட எங்களுக்கு ஆட தெரியாது. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி கத்துக்கிட்டா. பரதநாட்டியம் கத்துக்கிட்டா, அரங்கேற்றம் எல்லாம் பண்ணோம். அது வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணோம்.